வணக்கம் குழந்தைகளா. இன்னைக்கு நம்ம மழலை கதை புத்தகத்துல பார்க்க போற கதையின் பெயர் ரகசிய கடல் நகரம். ஒரு அழகான கோடைக்கால காலை பொழுது 7 வயது சிறுமி தியா தனது மாமா கவினுடன் கடற்கரைக்கு வந்தாள். மாமா, இன்று நாம் கடலின் ஆழத்திற்கு சென்று நீந்தலாமா என்று ஆர்வமாக கேட்டாள். கவின் மாமா புன்னகையுடன், நிச்சயமாக தியா, பாதுகாப்பு கவசங்களை அணிந்து கொள் என்றார். இருவரும் கடலில் இறங்க தயாரானார்கள். தியாவும் கவினும் நீருக்குள் குதித்தார்கள். கடல் நீர் மிகவும் தெளிவாகவும் நீல நிறத்திலும் இருந்தது. தியா ஒரு குட்டி மீனை போல லாவகமாக நீந்த தொடங்கினாள். அவளுக்கு கடல் அடியில் இருக்கும் உலகத்தை பார்க்க மிகவும் பிடிக்கும். அவர்கள் நீந்தி கொண்டிருந்த போது திடீரென்று கடலின் ஆழமான ஒரு பகுதியில் இருந்து விசித்திரமான ஒளி மின்னியது. அது நீலமும் தங்கமும் கலந்த நிறத்தில் அழகாக ஜொலித்தது. அங்கே ஏதோ ஒன்று இருக்கிறதே என்று தியா ஆச்சரியத்துடன் அந்த ஒளியை பார்த்தாள். தியா அந்த மர்மமான ஒளியை தேடி மெதுவாக கீழே நீந்தினாள். கவின் மாமா அவளை கவனித்தபடி சற்று உயரத்தில் நீந்தி கொண்டிருந்தார். தியா தனது மூச்சை அடக்கி ஒளிரும் அந்த பகுதியை நோக்கி ஆழமாக சென்றாள். ஒளியின் அருகே சென்ற தியா ஒரு அதிசயமான காட்சியை கண்டாள். அது கோரல் பே என்ற பவளப்பாறை நகரம். பவளப்பாறைகள் கோபுரங்களைப் போல உயரமாக நின்றிருந்தன. அவை நியான் விளக்குகளைப் போல பல வண்ணங்களில் மின்னிக் கொண்டிருந்தன. அந்த நகரத்தில் ஒரு பெரிய வானவில் மீன் தியாவை நோக்கி வந்தது. அது தியாவை கண்டு பயப்படவில்லை, மாறாக அவளை சுற்றி மகிழ்ச்சியாக நடனமாடியது. தியா அந்த மீனை தொட முயன்ற போது அது அவளுக்கு அந்த நகரத்தை சுற்றி காண்பிப்பது போல முன்னே சென்றது. கோரல்பே நகரம் மிகவும் அற்புதமாக இருந்தது. அங்குள்ள பாறைகளுக்கு இடையே நூற்றுக்கணக்கான குட்டி மீன்கள் ஒளிந்து விளையாடின. கடற்பாசிகள் மெல்லிய காற்றுக்கு அசைவது போல நீரோட்டத்தில் அசைந்து கொண்டிருந்தன. தியா அந்த மாயாஜால உலகத்தை பார்த்து வியந்து போனாள். சிறிது நேரத்திற்கு பிறகு தியா தண்ணீருக்கு மேலே வந்தாள். கவின் மாமாவும் அவளுடைய வெளியே வந்தார். மாமா, அடியில் ஒரு பெரிய ரகசிய நகரம் இருக்கிறது, அது மின்னிக் கொண்டிருக்கிறது என்று தியா உற்சாகமாக கத்தினாள். கவின் மாமா ஆச்சரியத்துடன் அவளை பார்த்தார். வீட்டிற்கு வந்ததும் தியா தான் பார்த்த அந்த கோரல் பே நகரத்தை அப்படியே ஒரு காகிதத்தில் வரைந்தாள். பிரகாசமான வண்ணங்களை பயன்படுத்தி அந்த ஒளிரும் பவள பாறைகளையும் வானவில் மீனையும் அவள் வரைந்து முடித்தாள். தியா தனது ஓவியத்தை கடல் விஞ்ஞானி அமுதாவிடம் கொண்டு சென்றாள். அமுதா அந்த ஓவியத்தை பார்த்து அசந்து போனார். இதுவரை யாரும் கண்டுபிடிக்காத ஒரு இடம் இது என்றார் அவர். தியாவின் உதவியால் கோரல் பே பாதுகாக்கப்பட வேண்டிய இடமாக அறிவிக்கப்பட்டது. தியாவின் ஆர்வம் ஒரு புதிய உலகத்தையே காப்பாற்றியது. என்ன குழந்தைங்களா, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப்